ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 19 ஸ்கிட் ஜெனி சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப செய்கிறது ஈஸி. ஸோ குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரையின் பலன்கள்ங்கிறத எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்டாக படிங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 19 ஸ்கிட் ஜெனி சேனலை. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், நல்லா கொழுந்து கீரையாக எடுத்திருக்கேன். அதை நான் உருவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் நல்ல கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பேருக்கு அளவாக தான் செய்கிறேன், நிறையா செய்யலை. இந்த துவையில நார்மலாகவே நம்ம வெறும் வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வெறும் சுட சுட சாப்பாடுலேயே பெரட்டி சாப்பிடலாம், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீங்களும் இதே மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஆஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கீரையை உருவி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பூச்சி இருக்கும் இந்த கீரையில். சரி, வாங்க இப்போ இந்த கீரையை நல்லா 2-3 தண்ணி விட்டு அலசிடலாம். நான் சும்மா கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஸோ நல்லா அலசிக்கலாம். 2 பேருக்கு அளவுங்கிறனால கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்னா துவரம் பருப்பு வேணும். ஸோ நான் கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா அலசிக்கலாம். நல்லா 2 தண்ணி விட்டு துவரம் பருப்பை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனை வச்சாச்சு. இப்போ இந்த துவரம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக விடாதீங்க, கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தாலே போதும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன இன்னும் ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, வரமிளகா, பூண்டு, சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மொத்தமாக வறுத்து வச்சுக்கணும் தனியாக. சரியா? இப்போ நான் 6 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் 6 வரமிளகா எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ இதை எல்லாத்தையுமே வறுத்து தனியாக கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அதே பேன்லேயே நம்ம கீரையை வதக்கிக்கலாம். உப்புலாம் போடக்கூடாது, நான் சும்மா கொஞ்சம் கீரை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆறுன அந்த வறுத்து வச்ச எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு. பாருங்கள், எவ்வளோண்டா கொஞ்சமாக சுருங்கிருச்சு. தண்ணி எல்லாம் போய் நல்லா மொறுமொறுன்னு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ வதக்குனதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதையே மிக்ஸி ஜாரோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி பவுலில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துவையல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப பெருசாக என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியும். பட் செய்யும்போது பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான் முருங்கைக்கீரை துவையல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சூப், முருங்கைக்கீரை கடையல், இப்போ போட்டிருக்கிறது முருங்கைக்கீரை துவையல். ஸோ எல்லா வீடியோஸ் என்னோடய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.